போன வீடியோவில் ஒரு மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி பேடிஎம் வாலெட்டுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃப் பார்த்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் அடுத்த வீடியோவில் அது என்ன அப்ளிகேஷன், அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கான வீடியோவில் அந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் பேசிக் பாயிண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு இந்த அப்ளிகேஷன்லேருந்து 5 விதமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நேம் ஈஸி கேஷ். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேட்டா டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோடய வேலெட்டில் 21 ரூபா இருக்குது. பட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணும்போது உங்களோட வேலெட்டில் 0 ரூபா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியும் 5 விதமான ஏர்னிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட வேலெட்டுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதில் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் எக்ஸ்ப்ளோர். அதாவது இதில் நிறைய விதமான ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஒரு ப்ளே பண்ணுறது மூலமாகவோ இல்லை சர்வே பண்ணுறது மூலமாகவோ நம்மளால் இந்த அப்ளிகேஷனில் மணி ஏர்ன் பண்ண முடியும். இதில் அதிகபட்சமாக 1000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இது என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அதாவது இந்த ஈஸி கேஸை பற்றி ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ணி அந்த யூடியூப் வீடியோக்கு 2500 வியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்க மெயிலுக்கு சென்ட் பண்ணி இந்த 1000 ரூபா வாங்கிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதாவது சில அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும், ஒரு சில அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மெயிலெலாம் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. உதாரணத்துக்கு இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு 3 ரூபா கிடைக்கும், 7 நாளைக்கு வச்சுருந்தா உங்களுக்கு 7 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம அது பிரகாரம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம்னா நம்ம நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும். இதில் இப்போ ஷோ ஆகிற ஆப்ஷன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் புது புது ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக இதிலே 3வது ஆப்ஷன் வேலெட். இந்த வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேடிஎம் வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது 2, 5, 10, 20, 50, 100ன்னு சொல்லிட்டு எவ்வளோ மணி வேணாலும் பேடிஎம் வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுவும் நான் போன வீடியோவிலையும் சொன்ன மாதிரியும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களோட பேடிஎம் வேலெட்டுக்கு இந்த அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. நான் இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஆல்ரெடி மணி வித்ட்ரா பண்ணதுக்கான ப்ரூஃபையும் லைவாக மணி வித்ட்ரா பண்ணதுக்கான ப்ரூஃபையும் பற்றி போன வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் மொத்தம் 5 விதமாக மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதில் முதல் விதம் தான் இந்த ஆப் எக்ஸ்ப்ளோர். 2வது விதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும். அதாவது நீங்கள் டெய்லியும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் போதும் உங்களுக்கு 1 ரூபா கொடுத்துருவாங்க. இதிலே 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் 6 விதமான அப்ளிகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 10 ரூபா கிடைக்கும். அடுத்து 4வது நான் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபா வந்து தான் கிடைக்கும். அடுத்தபடியாக 5வது விதம் ரெஃபரண்ட் ஏர்ன். அது எல்லா அப்ளிகேஷனும் இருக்கிறது தான், இதுலேயும் ரெஃபரண்ட் ஏர்ன் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸை 5 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். சரி, நீங்கள் இதை யோசிக்கலாம், அதாவது உன்னோட ரெஃபர் மூலமாக நான் ஜாயின் பண்ணால் உனக்கு 20 ரூபா கிடைக்கும், ஸோ எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதாவது நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல எக்ஸ்ப்ளோர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே வரும். ஒன்ஸ் நீங்கள் ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ப்ளோர் ஆப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த 5 விதம். இந்த 5 விதமான மெத்தடை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு ஆப்ஷன் பார்க்கணும்னா மை ஸ்டாட்ஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ பேர்த்தை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் டோட்டல் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் கடைசியாக ஒரு ரெக்வஸ்ட்னு சொன்னது அது ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஏதாவது ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க லாகின் பண்ணுறதுக்காக உங்களோட மெயில் ஐடி கேட்குறாங்க, ஓடிபி வெரிஃபிகேஷன் மெயில் ஐடி கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்டு, அதாவது பேசிக்காக யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல் மெயில் ஐடியை கொடுக்காதீங்க. நீங்களாக தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஆன்லைன் ஏர்னிங்க்கு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை மட்டுமே கொடுங்க. நீங்கள் எந்த மெயில் வேணால் கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் நான் ஏன் தனியாக மெயில் ஐடி தர சொல்கிறேன்னா, அப்போ தான் அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புனா கூட நம்மளோட ப்ரொஃபஷனல் மெயிலுக்கு வராது. அது ஆன்லைன் ஏர்னிங்க்குன்னு இருக்கக்கூடிய மெயிலுக்கு மட்டுமே போகும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் மெயிலுக்கு எந்த விதமான பங்குமே ஏற்படாது. அடுத்தபடியாக இன்னொரு டிப்பு, அதாவது நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலையா, இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கான ரிவார்டு ஏறிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆப்பை லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுவும் ஒரு சேஃபான விஷயந்தான். அடுத்தபடியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.